சூரபத்மனை பார்த்து எல்லா தேவர்களும் பயந்து மேருமலையில தஞ்சம் புகுந்துடுறாங்க அப்படின்னு நைமிச்சாரண ரிஷிகளுக்கு சூதமாமுனிவர் சொல்லுவார். உடனே அவர்கள்ல ஒரு ரிஷி கேட்பாரு, தவசீலரே, சூரபத்மன் அப்படி என்னதான் வரங்களை பெற்றான், ஏன் தேவர்கள் சூரபத்மன் கிட்ட அவ்வளவு அச்சப்படுறாங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சூதமாமுனிவர் சொல்லுவாரு, சூரபத்மன் சிவனை நோக்கி கடுமையா தவம் புரிஞ்சான். ஊன் உறக்கம் எதுவும் இல்லாம சதா பஞ்சாட்சர மந்திரத்தையே சொல்லிட்டு இருந்தான். எந்த ஒரு ஆசையும் அவனோட தவத்தை கழைக்கல. இப்படி நீண்ட காலமா கடுமையா தவம் செஞ்சான். அவனோட இந்த களங்கமில்லாத தவத்தை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் சூரபத்மன் முன்னாடி தோன்றுறாரு. அதை கண்ட சூரபத்மன் பல முறை வீழ்ந்து வணங்கி சிவனோட திருவுருவத்தை அப்படியே மெய்மறந்து அனுபவிக்கிறான். அவனோட இந்த அடக்கத்தை பார்த்த சிவபெருமான் அவராவே அவனுக்கு சில வரங்களை கொடுக்கிறாரு. அசுர குலத்துக்கு நீயே பூரண அதிபதியாவாய். 1008 அண்டங்களும் உன்னோட ஆளுகைக்கு கீழே வரும். உன்னோட சகோதரர்கள் உனக்கு பலம் சேர்ப்பாங்க. அவங்களும் மாபெரும் அசுர சக்கரவர்த்தி ஆவாங்க. உன்னை எதிர்க்க யாரும் துணிய மாட்டாங்க அப்படின்னு ஆசிர்வதிச்சு, இதுதானே நீ தவம் இருந்ததன் நோக்கம் அப்படின்னு கேட்பாரு. உடனே சூரபத்மன், பேரருளே காலகாலனே, நீங்க எனக்கு கொடுத்த வரங்கள் போதுமானதுதான், இருந்தாலும் அப்படின்னு இழுப்பாரு. உடனே சிவபெருமான், தயங்காம கேளு, நீ கேட்கும் வரங்களை கொடுக்கத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு தேவர்களால என்னைக்குமே மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சிவபெருமான், மரணம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத நியதி, அதனால நீ கேட்கிற வரம் அதுக்குட்பட்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா தேவர்களால எனக்கு மரணம் வரக்கூடாது, உங்க உடலால் தோன்றும் புத்திரனால் மட்டுமே என்ன சம்ஹாரம் செய்ய இயலும், அப்படி ஒரு வேளை நடந்தால் அவனோடவே நான் இருக்கும்படி செய்யணும் அப்படின்னு வரம் கேட்பான். சிவபெருமானும் அப்படியே அருளினோம் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிருவார். சூரபத்மன் துள்ளி குதிச்சு எழுவான். இனி எனக்கு மரணமே கிடையாது, சிவனோட மகன் என்னை எப்படி கொல்ல முடியும், அப்படியே நடந்தாலும் நான் அவனோடே இருக்கிற வரத்தையும் வாங்கிட்டேனே அப்படின்னு அவ்வளவு மகிழ்ச்சி அடைவான். அதை கேட்டு அசுர குலமே மகிழ்ச்சியில துள்ளி குதிப்பாங்க. ஏன்னா தலைவனுக்கு எதிரிகளே இல்லைன்னா நமக்கும் எதிரிகளே இல்லை அப்படின்னு அசுரர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அசுர குலமே கோலாகலமா விழா எடுக்குது அப்படின்னு சூதமுனிவர் சொல்லி முடிப்பாரு. இப்போ இங்க மேருமலையில தேவர்கள் எல்லாம் மன்மதனை அழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா மன்மதன் மூலமா தான் சிவபெருமானோட குமரனை சீக்கிரமா வரவழைக்க முடியும் அப்படின்னு மகாவிஷ்ணு மன்மதனை அழைப்பாரு. உடனே மன்மதன் தன் மனைவி ரதியோட இங்க அனைவரையும் வணங்கி நிற்பான். அப்போ மகாவிஷ்ணு புன்சிரிப்போட மன்மதனை நோக்கி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கந்த புராணத்தோட தொடர்ச்சிய அடுத்த பதிவுல பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.